ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து இந்த லாங் வீடியோவை போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக நான் லாங் வீடியோவே போஸ்ட் பண்ணலை. இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே முருகர் கோயிலில் எடுத்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் கிருத்திகை அன்னைக்கு தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். எந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயில் எங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து எங்கள் பசங்க வந்து சொல்லுவாங்க. இதுவுமே மலை மேலே இருக்கிற கோயில் தான். எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். முருகர் கோயிலுக்கு போறோம். எந்த கோயிலுக்கு? முருகர் கோயிலுக்கு. எந்த முருகர் கோயில்? வில்வார்ணி முருகர் கோயிலுக்கு. வில்வார்ணி முருகர் கோயிலுக்கு. வில்வாரிணி முருகர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். இது வந்து எங்கள் நாத்தனார் ஊர் ஆரணிக்கிட்ட தான் இருக்குது. சரி, அவங்க இதுக்கு முன்னாடியே போயிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்தப்போ போகணுன்னுட்டு அவங்க எங்களையுமே கூப்பிட்டு போயிருந்தாங்க. வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் இருந்துட்டு நாங்கள் சரியான வெயிலில் போனதால் ஃபஸ்ட்டு வாங்க ஃபோட்டோஸ்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம், மூலவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கோயில் உள்ள சாமியை பார்க்க உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு இருக்கும்போதே எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மூலஸ்தானத்தில் மட்டும் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்காமல் வெளியில் உற்சவரை மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். எங்கள் பசங்களுக்கு பக்தி ரொம்பவே முத்திருச்சு. எல்லாம் பட்டையை போட்டு அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டாங்க. கந்தனுக்கு, குகனுக்கு, சரவணனுக்கு எல்லா அரோகரான்னு சொல்லிட்டு பிரசாதமும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. என்னதான் வெயில் இருந்தாலுமே பக்தர்கள் வந்து வெத்தலை தீபம் போடுறத மட்டும் மிஸ் பண்ணவே இல்லை. இந்த விளக்குல எப்படி ஒளி இருக்கோ அதே மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலுமே நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். நல்ல வியூ மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த முருகர் ஸ்டாச்சு கிட்ட மட்டும் நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ஆனால் நான் மட்டும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே ஓடிட்டாங்க. எங்கள் நாத்தனாரால் அந்த படிக்கட்டை கூட ஏறி இறங்க முடியல, அவங்களுக்கு ரொம்ப கால் வலி. அதனால அப்படியே போயிட்டோம். இங்கே வந்துட்டு கீழே வந்து முருகர் ஸ்டாச்சு இருக்குது. அதில் வந்து வெயில் இல்லைன்னா நல்லா நடந்து போய் எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு அங்கேயுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அது ரொம்ப வெயிலாக இருந்ததால் அங்கே போக முடியலைங்க. நல்லபடியாக முருகர் தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே மலையுமே இறங்கியாச்சு. இங்கே இறங்குற இடத்துல வந்து நந்தி, ஒரு குளம் எல்லாமே இருக்குது. அதில் தண்ணி இருக்கிறதால அப்போ வந்து நந்தி வாயிலிருந்து தண்ணி வந்துட்டுருக்குமா. இப்போ வந்து ரொம்ப வெயில் இருக்கிறதால தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் நாத்தனார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அது கூட தண்ணிலாம் வரல அப்படின்ட்டு. அப்படியே கீழே வரும்போது அதையுமே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குமே கிளம்பி வந்தாச்சு. போகிற வழியில் ஆர்னிக்கிட்ட நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்குமே கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, பாசிட்டிவாக இருங்க.